ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் ஏர்டெல் சிம்மில் எப்படி காலர் டியூன் செட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஏர்டெல் சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலர் டியூன் செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சில ரீசார்ஜ் பிளானும் பண்ணணும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் டீட்டெயிலாக எப்படி ஏர்டெல்லில் காலர் டியூன் செட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விங்க் மியூசிக்ங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. இந்த ஆப்போடைய ப்ளே ஸ்டோர் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விங்க் மியூசிக்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா விங்க் மியூசிக்னு ஒரு ஆப் வந்து ஷோ ஆகும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் 4வது ஆப்ஷன் பாருங்கள், ஹலோ டியூன்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஏர்டெல் நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 3 படத்துலேருந்து நீ பார்த்த விழிகள் சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணிட்டு அந்த சாங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அந்த சாங்கில் எந்தெந்த கிளிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலர் டியூனாக வைக்கிறதுக்கு அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகும். இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து இதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் செட் ஃப்ரீ ஹலோ டியூன்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் காலர்ஸ்னு காட்டும், கீழே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் ஆல் காலர்ஸ்க்கு செட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். நான் அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல் காலர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட் அண்ட் செட் ஃப்ரீ ஹலோ டியூன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த பாட்டு வந்து உங்கள் காலர் டியூனாக செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும். காலர்ஸ் வில் பி ஹியர், நீ பார்த்த விழிகள் அப்படின்னு போட்டு எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கா. ஓகே, இது செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டு ஹலோ டியூன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்னு காட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செட் பண்ண காலர் டியூன் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட் வரைக்கும் செட் ஆயிருக்குன்னு காட்டும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆயிருக்கு. இதில் மேனேஜ் கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் கிளிக் பண்ணிட்டு ஆல் காலர்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பாட்டு செட் பண்ணியிருக்கீங்க, என்ன டேட் வரைக்கும் செட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஷோ ஆகும். 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா காலர் டியூனை வந்து பார்த்திங்கன்னா ரீஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பாட்டு வேண்டாம், ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேறு பாட்டு செட் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் கரண்ட் ஹலோ டியூன்ஸ்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹலோ டியூன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் இந்த விங்க் மியூசிக் ஆப்பில் வந்து கீழே பாருங்கள் கோ ப்ரீமியம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் கீழே பாருங்கள் அதர் பிளான்ஸ்னு இருக்குல்ல, இதில் ஒன்லி ஹலோ டியூன்ஸ்னு இருக்குல்ல, அதில் பாருங்கள் அன்லிமிட்டெட் ஸ்ட்ரீமிங் அன்லிமிட்டெட் ஹலோ டியூன்ஸ்னு போட்டு 19 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் மந்த்லி 19 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ டியூன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பாட்டை சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 399 பேக்கும் இருக்குது. நீங்கள் அந்த பேக் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு மேலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஆட் ஃப்ரீயாக நீங்கள் மியூசிக் கேட்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலர் டியூன் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ரீமியம் போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ப்ரீமியம் வேணுன்னா போட்டுக்குங்க. நீங்கள் ஒரே பாட்டு தான் செட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இல்லாமல் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏர்டெல்லில் மந்த்லி ரீசார்ஜ் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதும். நீங்கள் 1 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக செட் பண்ணிக்கலாம். இந்த ஏர்டெல் காலர் டியூன்ஸில் ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 30 டேஸ்க்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு வந்து காலர் டியூனில் இருக்கும். இல்லைனா 30 டேஸ்க்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா அதுவே டீஆக்டிவேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஏர்டெல் காலர் டியூன் வந்து செட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.